எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, தீபாவளிக்காக அதிரசம் செய்ய போகிறேன். அதை அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு தான். இன்றைக்கி நான் 1 கிலோ பச்சரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து சுத்தமாக இருக்குது, நல்லா எந்த குப்பையோ கல்லோ எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படி நெல்லெல்லாம் இருந்ததுன்னா பார்த்து எடுத்துக்கலாம். இது நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்குது. இந்த அரிசியை வந்து நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு நான் ஊற வைக்க போகிறேன். 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேலு நம்ம எப்படி அரைக்கிறது, எப்படி பாவு காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை கழுநீர் பிடிச்சி தண்ணி ஊற்றிட்டு வந்தாலும் அதிகமாக ஒன்றும் அழுக்கெல்லாம் வரல. ஒரு சில அரிசியில் நல்லா அப்படியே கழுநீர் கொலன்னு வரும், ஒரு சில இதில் இந்த மாதிரி தான் வரும். இந்த இதெல்லாம் வந்துடும். கழுநீர் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே நல்லா ஊறட்டும். ஏன் 5 மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னா, 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமேல் நம்ம பாவு காய்ச்சி நல்லா பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா அடுத்த நாளே செய்யலாம். அந்த அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பாவு காய்ச்சி ஊற்றி பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு பாவில் ஊறணும். அதனால் இது நல்லா ஊறட்டும். நம்ம பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தோம், 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு துணியில், வெள்ளை துணியில் போட்டு நல்லா உணர வச்சிடலாம். உணர வச்சுட்டு அரைக்கிற பதம் வரும்பொழுது இப்படி தொட்டு பார்த்தோன்னாவே தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உணரணும் இப்போ. ஆமாம், இப்போ இந்த தண்ணி நான் வடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை வந்து ஃபேன் கடியில் நல்லா உணர போட்டுக்கலாம். இது அப்படியே பரவலும் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போடணும். கீழே வடிக்க அல்ல அப்படியே தண்ணி போடுற லைட்டாக, அந்த தண்ணி இல்லாமல் போடணும். இருக்கா, தெரியுதா? தண்ணி வராமல் போடணும். ஆமாம். இவ்வளோ தண்ணி இருக்காங்க. மறுபடியும் வடிக்கணும். இதை வந்து நல்லா தொலை விட்டுருணும், பரவலும் தொலை விட்டுருணும். நல்லா அப்படியே பரவலும் தொலை விட்டு ஃபேன் போட்டு விட்டோம்னா சீக்கிரமாக உணர்ந்துடும். வெயிலில் போடக்கூடாது. வெயிலில் போடக்கூடாது, ஈரம் இருக்கணும். இப்படி சதன்னு இருந்ததுன்னா அரைக்க முடியாது. ஈரப்பதம் இருக்கணும். ஆனால் இந்த இப்போ கையில் எவ்வளோ ஈரம் உங்களுக்கு இப்படி ஈரமாக இருக்கும், இது இருக்கக்கூடாது. இப்படி தொட்டோம்னா இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும். தண்ணி எல்லாம் உணர்ந்து போயிடும். அப்படியே இது காயணுமாம்மா? அப்படியே காயணும். இப்போ இந்த அரிசியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசி வந்து நல்லா உணர்ந்துருச்சு, அந்த ஈரம் இல்லை பாருங்கள் கையில் வந்து. ஆனால் அரிசி இப்படி ஒட்டணும், ஆனால் வந்து தண்ணி தெரியக்கூடாது. இங்கே மறுபடியும் பண்ணி காட்டுங்கம்மா. இப்படி அரிசி ஒட்டணும். முதல்ல வந்து கையெல்லாம் ஈரமாக இருந்தாங்க, இப்போ வந்து வெறும் அரிசி மட்டும்தான் இப்படி ஒட்டணும். நானும் பண்ணி பார்க்குறேன். இதுதான் பதம். இப்போ அந்த அரிசி வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி சளிச்சிக்கலாம். பவுடர் பண்ணணும். எப்படி சளிக்கணும், எந்த சல்லடை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேங்க. இதுக்கு மேலே உணர்ந்தா என்னங்கம்மா ஆகும்? ஒரு மாதிரி வரவரன்னு போயிடும்டா. இந்த பதம் போயிடும். இது மிஷினில் கொடுத்து அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க. இது நம்ம வீட்டில் ஒரு படி தானே, நிறையா இருந்தால் அப்படி கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வரலாம். இதையும் அரைச்சி தருவாங்களா மிஷினில்? ஈர அரிசிக்குன்னு இருக்குது. சல்லடை வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இது பாருங்க, இது ரொம்ப நைஸு, இது வந்து பெருசு, ரெண்டுக்கும் நடுவில் இது. இதில் தான் இப்போ சலிக்க போகிறோம். எவ்வளோங்க நல்லாவே பொடி பண்ணிடணுமா? டைட்டாக இருக்கா? சளிச்சிட்டு மறுபடியும் அரைக்கணுமாம்மா? ஆமாண்டா. அந்த கப்பியெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுக்கணும். நானே தனிக்க. ஓ, அப்படி உழுவாதா?
இவ்வளோ இருந்தால் போதுமாங்கம்மா? ஆமாம். ஏற்கனவே நான் அதிரச வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், ரொம்ப பழசு. சரி, இந்த தடவை தீபாவளிக்கு செய்யறதுனால இதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு போடுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கப்பி வரும், அதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் இது கூடவே அரிசி ஒரு 3 தடவை போட்டோம்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். கடைசியாக அரிசி அரைக்கும் பொழுது நான் ஏலக்காயும் போட்டே அரைச்சிக்கிறேன், பாகில் போடாமல். இந்த இதெல்லாம் வந்து ஏலக்காயா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம பாகு காய்ச்சி இதை ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம், உணர்ந்து போகாமல். அப்படியே இருக்கட்டும். வெல்லம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம். அந்த வெல்லத்தை வந்து நான் கொட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாவு காய்ச்சறதுக்கு. 3/4 கிலோ வெல்லத்தை வந்து நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிச்சிட்டு தான் தூசி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு கூட வடிச்சுக்கலாம் இல்லைங்கம்மா? காய்ச்சிட்டு கொலன்னு பிசு பிசுன்னு மெல்ட் பண்ணிட்டு வடிச்சு காய்ச்சிக்கணும். இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடணும். இதை இப்போ வடிச்சுக்கலாம். நான் பிடிச்சிக்கிறேன். கல் இருக்குமாங்கம்மா? ஆமாம், மண் இருக்கும். நரன்னு இருக்கும். அவ்வளோதானா? தெரியுதா? குப்பை, மண், கல். அந்த சில்வர் சல்லடையில் நைஸாக இருந்ததுனால வரல. இப்போ இது கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்கிறதுனால இதில் வந்துருச்சு. எவ்வளோ அப்படியே நரங்குது பாரு. இப்போ இது கெட்டியாக காய்ச்சணுமா? ஆமாம், இதை வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சணும். கெட்டியானா கொலன்னு. ஆமாம், நம்ம அப்படி எடுத்து தண்ணியில் இது பண்ணோம்னா அப்படியே உருண்டு வரணும். அந்த அளவுக்கு காய்ச்சிக்கணும். இப்போ எவ்வளோ இதாக இருக்குங்கம்மா? கெட்டியாயிருக்கா? இன்னும் இல்லைடா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கி வர மாதிரி இருக்குல்லடா, இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது அப்படியே என்ன ஆகணும்னா பாவு அப்படியே சுண்டணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும்டா. இப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்குது பாவு. ரெடி ஆயிடுச்சாங்கம்மா? பாவு பதம் பார்க்கலாமா? கம்பி பதம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த கம்பி வந்து அப்படியே நிற்கணும், பிரேக் ஆகக்கூடாது. இங்கே பண்ணுங்கம்மா. இப்போ அப்படியே நிற்கிது. அவ்வளோதானா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து மாவில் ஊற்றி கலரிக்கலாம். ஃபுல்லாத்தையுமே ஊற்றிடணுமா? ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வச்சிடலாம். ஓ, அதனால தான் வந்து நீங்கள் மாவில் ஏலக்காய் போட்டீங்க. ஆமாம், அது டீ கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். பொதுன்னு பார்த்தா ஒரு குண்டா மாவு இருக்கிற மாதிரி நான் கூட யோசிச்சேன், இந்த பாவு போதுமான்னு. அப்படியே இதாயிரும். நான் ஊற்றணுமாம்மா? ஆமாம், ஊற்றணும். மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப இலக்கமாட்ட போயிடும். கொஞ்சம் இலக்கமாக தான் பிசையணும். அப்போ தான் நாளைக்கு ஊறணுமில்ல அரிசி. ரவையாக இருக்குல்ல, இதில் அந்த பாவுலேயே ஊறணும். இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா மாவு வந்து நைஸாக இல்லை, கொரன்னு கொஞ்சம் ரவையை விட பதம். அதனால அது வந்து ஊறணுமில்ல, சரியா இருக்கும். கட்டியே வரல? கட்டி வராது. பிசு பிசுப்பு தன்மை மாவில் இருந்தால் தான் கட்டி விடும். மாவில் ஈரம் இருந்தா.
இல்லை அரிசி மாவில் கெட்டி அந்த இது வராதுடா. மைதானா அப்படி கெட்டியோ? கோதுமை மைதா அதுல எல்லாம் கெட்டியாகும். எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இது இப்படி இருக்குல்ல, நாளைக்கு நல்லா இறுகுன மாதிரி ஆயிடும். அப்படியே தட்டுனா கெட்டியா இருக்கு. இல்லை இந்த சில அரிசி வந்து உறிஞ்சாது, நல்ல ஒரு மாதிரி ஆகாது. அந்த மாதிரி இல்லைன்னா இன்னும் கொஞ்சோண்டு பச்சரிசியை அரைச்சி சுடும் பொழுது கலந்துக்கலாம். இது அப்படியே 2 நாளைக்கு ஊற விடணும். ஆமாம் ஆமாம், அப்போ தான் வந்து அது நல்லா ஊறும். மாவு வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துருக்கணும். அதுதான் கணக்கான பதம். இது நாளைக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஊறிக்கும். இதை இப்போ அப்படியே மூடி வைக்கணுமா மூடாமல் வைக்கணுமா? துணியில் வேடு கட்டின மாதிரி. இப்போ நான் எடுத்து பரவாயில்ல. துணி வந்து நம்ம சுட்டு எடுக்கிற வரைக்கும் கையில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பலகாரமெல்லாம் வந்து 10 நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். நல்லா வச்சு சாப்பிட்ற மாதிரி 10-15 நாளைக்கு. அதனால ஈரக்கை படக்கூடாது. இப்படி துணி வச்சு கெட்டியாகவும் தட்டை வச்சு மூடக்கூடாது. காற்று போகணும், ஆனால் ஈரப்பட்டுரும். ஆமாம், அதனால் இப்படி வெள்ளை துணியை போட்டு எந்த துணி வேணாலும் போட்டுக்கலாம். கட்டினா இப்படி கட்டி வச்சிடணும். நான் வந்து இப்போ ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிட்றேன். இந்த மாதிரி ஒரு துணி போட்டு இப்படி ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருங்க நல்லா டைட்டாக. காத்தோட்டமாகவும் இருக்கும். தொட்டு பாருண்டா, அந்த ஹீட் வருது பாரு, அப்படி காத்தோட்டமாக இருக்கணும். அதே மாதிரி தண்ணி புழங்காத இடத்துல நம்ம வச்சிடலாம். இப்படி நம்ம அது மேலே வச்சிடலாம். இப்படி வச்சிடலாம். எதுவும் ஒரு பூச்சி இது உழுகாது. அப்படி வச்சிடலாம். அவ்வளோதான். 2 நாள் கழித்து சுடும் பொழுது பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு நல்லா ஆனால் நல்லா ஊறிக்குச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி நல்லா எடுத்தோம்னா இப்படி கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், தட்டவும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. அதனால கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சால் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே போடலாம், ஆனால் இப்படி போட முடியாது. இப்படி ஒரு மாதிரி இதாக லூஸாக இருக்குல்லடா. 1/4 கப்பு அரிசி மாவு நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலரிக்கலாம். இந்த மாவே போதும், ஏன்னா டைட் ஆயிடும். ஏன்னா கையில் கலரணும்னா எல்லாம் கையில் அப்பிக்கும். கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது இன்னும் உறிஞ்சும்ல. இப்போ மாவு போட்டு கணக்காக பிசைஞ்சாச்சு நல்லா டைட்டாக. இப்போ இதை வந்து உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இதை உருட்டி காட்டுங்க என்ன பதத்தில் இருக்குன்னு. அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி ஆயில் பேப்பரு அல்லது பால் கவரு அந்த மாதிரி கவரில் வச்சு வலுவலுன்னு இருக்கிற கவர் இப்படி சென்டரில் வச்சு இந்த மாதிரி வட்டாவில் இப்படி லைட்டாக இந்த அளவுக்கு எடுத்தோம்னா போதும். இது வந்து ஒன்றா தான் போட்டு எடுக்க போகிறோம். அதனால வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். முறுக்குக்கெல்லாம் ஊற்றுற அளவுக்கு இதுக்கு ஊற்ற வேண்டியதில்லை. பூரி போட்டு எடுக்கிறோமில்ல, அது மாதிரி தான் போதும். இப்போ இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பூரி மாதிரி தான் ஏம்மா. அவ்வளோதானா? பூரி மாதிரி இப்படி திருப்பி போட்டு எடுத்துடணும். வேக வேண்டாமா? இது அவ்வளோதான், வேகாது. இதை வந்து இப்படி இந்த கரண்டி வச்சு இப்படி ஒரு அமுக்கு. அதான் வீட்டில் செய்யறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் வித்தியாசம். அது புசு புசுன்னே இருக்கும். புசு புசுன்னு இருக்கும், ஆனால் ட்ரையாக இருக்கும். இது வந்து அப்படி இருக்காது. அடுத்தது போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். சுன்னு எந்திரிச்சது 2 பக்கமும் செவந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதிரசம் டக்குன்னு வேலையாயிடும். ஆமாம். இவ்வளோ எண்ணெய் இருக்குது உள்ள. ஆமாம். அது எப்படிங்க புளியாம கடையில் விற்கிறாங்க? அதில் எண்ணெய் உறிஞ்சிருது இல்லை, அப்போதைக்கு அப்போ போடுற அதிரசம். ஓ, அதிக எண்ணெய் உறிஞ்சாது. இது இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டோன்னா அந்த ஹீட்லேயே வெந்துக்கும். இதே மாதிரியே எல்லா அதிரசமும் எனக்கு பாப்பா தட்டி கொடுத்ததுன்னா நான் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதிரசம் நல்லா வந்துருச்சு, நல்லா புசு புசுன்னு உப்பி வருது. இதே மாதிரி இது எல்லாத்தையும் சுட்டுட்டு 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ ஆயிருக்குங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சூடாக இருக்கு. அடியில் இருக்கிறது எடுங்க. உதிருது பாரு. நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அதிரசம் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. ஒரு படி அரிசிக்கு இது 10 அடுக்கி வச்சுருக்கேன். 10, 20, 30, 40, 50, 60, 65 அதிரசம் வந்திருக்கு. பரவாயில்ல, 1 மணி நேரத்தில் சுட்டு எடுத்துட்டோம். பாகு வந்து நான் காய்ச்சிட்டு பிசைஞ்சு 2 நாள் கழித்து எடுத்து காமிக்கும் பொழுது கொஞ்சம் லூஸாக இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் பயப்படவே வேண்டாம். நம்ம வர அரிசி மாவு வச்சுருப்போம்ல, அந்த அரிசி மாவு வந்து அந்த உருட்டி வர்ற பதத்துக்கு ஒரு 1/4 கப்போ 1/2 கப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னா ஒன்றும் நல்ல நீட்டாக வந்துடும். அதனால் பயப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுமே அப்படி தான் ஈஸியாக தான் இருந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.